நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஒரு ஓட்டு வச்சிருந்தோம். அதில பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ செக்டார்ல எந்த ஸ்டாக்கு நீங்க நெக்ஸ்ட் ஒரு 5 இயருக்கு சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு வச்சிருந்தோம். நெறைய பேரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ண 2 ஸ்டாக்கு தான். டெக்ஸ்டான் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட். அதோடைய ஃபண்டமெண்டல் அவங்க என்ன பிசினஸ் பண்ண போறாங்க, இத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோ கன்டினியூவா பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டான் டெக்னாலஜி. இந்த ஸ்டாக் எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு. இவங்க என்ன இதில இருக்காங்கன்னு சொல்லிட்டு, செக்டார்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவங்க ஃபோன் டிஸ்ப்ளே, அப்புறம் டிவி டிஸ்ப்ளே அந்த மாரி எல்லா செக்டார்லயும் இவங்க இருக்காங்க. ஸ்டாக் உடைய மார்க்கெட் கேபிட்டல் பாருங்க 83,000 கோடி. ஆ நல்ல ஒரு அருமையான மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 64. இந்த செக்டார்ல உள்ள எல்லா ஸ்டாக்குமே மேக்ஸிமம் பி ஹையா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்ஓசி, ஆர்ஓஇ 2மே நல்லா இருக்கு. கேஷ் வேல்யூ 2 இருக்கு. ஃபியூச்சர்ல ஸ்பிளிட் போனஸ் குடுக்க சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் புரமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 29% இருக்கு. அது ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா புரமோட்டர் ஹோல்டிங் ஒரு கம்பெனில ஃபண்டமெண்டல் பார்க்க போனா 50% மேல இருந்தா தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டெப்த் கிடையாது. பெக் ரேஷியோ 1.08 இருக்கு. கொஞ்சம் வேல்யூவேஷன் கூட தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. பைசஸ் ஸ்கோர் 7 இருக்கு. கடன் பார்த்தீங்கன்னா, 1389 கோடி இருக்கு. இதுக்கு முன்னாடி 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 667 கோடி இருக்கு. இப்போ கொஞ்சம் கடன் கூடியிருக்கு. இவங்க என்னென்ன பிசினஸ்ல இருக்காங்கன்னு பாருங்க. ஏசி, பிசிபி அண்ட் ரீசென்ட்லி என்டர்ட் த ஜேவி வித் இமேஜின் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் டிசைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் வயர்லெஸ் ஆடியோ சொல்யூஷன். அது அப்புறம் சிசிடிவி இந்த மாரி எல்லா இதுலயுமே இவங்க மேனுஃபேக்சரிங்ல இருக்காங்க. கீழ பார்க்க போம்போது இங்க பாருங்க. மொபைல் இஎம்எஸ் டிவிஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளிகேஷன்ல இருக்காங்க. அந்த டிவி, அந்த எல்இடி மேனுஃபேக்சரிங்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹோம் அப்ளிகேஷன்ல வாஷிங் மிஷின் மாடல்ஸ் எல்லாத்துலயுமே இவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் லைட்டிங் ப்ராடக்ட்ஸ், எல்இடி லைட்டு, நம்ம வீட்ல யூஸ் பண்ற லைட் அந்த மாரி லைட்டு எல்லா லைட்டுமே இவங்க ஓடிஎம் அது எல்லாமே இவங்க மேனுஃபேக்சரிங்ல இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய ஜாயிண்ட் வென்ச்சர் இருக்கு. இங்க பாருங்க அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் பாருங்க. எது எங்க எவ்வளவு மேனுஃபேக்சரிங் பண்றாங்கற டீட்டெயில் இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பான்ஷன் பண்றாங்க. இவங்களுடைய பிசினஸ் பார்த்தீங்கன்னா, கூடுதலா புரொடக்ஷன் பண்றதுக்காண்டி எக்ஸ்பான்ஷன் பண்றாங்க. ஆர்&டி லேப்பும் இவங்க வச்சிருக்காங்க. ஜேவி டை அப் நம்ம ரீசென்ட்டா கூட நம்ம பார்த்திருந்தோம். இந்த ஏதோ ஒரு கம்பெனியோட எல்ஜியோட இவங்க டை அப் வச்சிருக்காங்க. நெறைய ஜேவி ஆர்டர் எல்லாமே இவங்க பாருங்க. எல்லாமே பார்த்து தெரியுது. மேனுஃபேக்சரிங் நோட் புக்கு, கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப் எல்லாமே இவங்க பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. நல்ல ஒரு அருமையான கம்பெனி. இன்வெஸ்டருக்கு நல்ல ரிட்டர்ன் குடுத்த கம்பெனின்னு சொல்லலாம். இதோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயரா சைட்வே தான் இருக்கு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா, 19,000 போயிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 13,000 ரேஞ்சுல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஹைல தான் இருக்கு. வேல்யூவேஷன் ஹைல தான் இருக்கு. இது மீடியம் வியூ பார்க்கலாம். லாஸ்ட் 5 இயர் மீடியம் பி பார்த்தீங்கன்னா 127. 10 இயர்ஸ்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 105. மேக்ஸிமம் நம்ம வச்சு பார்க்கும்போது 105. அப்போ அத கம்பேர் பண்ணும்போது மீடியம் பியோட கம்மியா தான் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட ரிசல்ட்டையும் பார்க்கலாம். ரிசல்ட் பாருங்க. லாஸ்ட் குவார்ட்டர்ல 14,000 கோடி, 14,755 கோடி நல்ல ஒரு அருமையான சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் பண்ணாத ஒரு சேல்ஸ் இங்க பார்த்தா தெரியும். நல்ல ஒரு அருமையான சேல்ஸ். இதுவரைக்கும் பண்ணாத சேல்ஸ். அதுக்கப்புறம் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் பாருங்க 561 கோடி. நல்ல ஒரு அருமையான ஒரு ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். ஆப்பரேட்டிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா, இந்த செக்டார்ல பார்த்தீங்கன்னா 4-5% தான். அந்த ரேஞ்சில தான் இருக்கு. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 746 கோடி. நல்ல ஒரு அருமையான நெட் ப்ராஃபிட். லாஸ்ட் குவார்ட்டர் அருமையான ரிசல்ட். எல்லா குவார்ட்டருமே நல்ல ஒரு ரிசல்ட் தான் குடுத்துருக்காங்க. அப்புறம் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, தொய்வே ஆகல. இதுக்கு முன்னாடி உள்ள குவார்ட்டர்ல மட்டும் தான் தொய்வா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே நல்ல ஒரு அருமையான இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. இயர் ஆன் இயர் பாருங்க 14 கோடியில ஆரம்பிச்சிருக்காங்க 2014ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ 1,700 கோடி நெட் ப்ராஃபிட் பண்றாங்க ஒவ்வொரு வருஷமும். நல்ல ஒரு அருமையான ரிசல்ட். ஆமா. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா சூப்பரா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா அருமையா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. லாஸ்ட் 5 இயர்ல இந்த ஸ்டாக்கு குடுத்த ரிட்டர்ன் பாருங்க 42%. நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்ல பாருங்க 4,000 கோடிக்கு மேல ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் இப்போ கொஞ்சம் வாங்கியிருக்காங்க அவ்வளோதான். நல்ல ஒரு அருமையான ரிசர்வ் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் பாருங்க 1,151 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு இன்வெஸ்ட்மென்ட். அதுக்கப்புறம் இவங்க கையில கேஷ் மட்டுமே பார்த்தீங்கன்னா, 643 கோடி கேஷ் வச்சிருக்காங்க. ட்ரேட் ரிசீவபிள் இவங்களுக்கு வர வேண்டிய பணம் மட்டுமே பார்த்தீங்கன்னா, 7,231 கோடி இருக்கு. இது ரொம்ப அதிகம். ஆமா. இது கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் நெட் கேஷ் ஃப்ளோ ப்ளஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அருமையா இருக்கு. டெப்டார் டேஸும் கம்மியா தான் இருக்கு. 65 கம்மியா இருக்கு. 48லேருந்து கொஞ்சம் கூடியிருக்கு. ஆமா.
ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வந்து குறைச்சிருக்காங்க. லாஸ்ட் 2 குவார்ட்டரா வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி 32 இருந்தது. அப்புறம் 28.95 அப்புறம் லாஸ்ட்டு என்ன சொல்றது? கன்டினியூவாவே அவங்க பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வந்து கம்மி பண்ணிட்டே வந்துட்டுருக்காங்க. எதுக்குன்னு தெரியலங்க. பாருங்க 33, 44, 33, 24 அதுக்கப்புறம் 32 கன்டினியூவா கம்மி பண்ணிட்டே வந்துட்டுருக்காங்க. எஃப்ஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்கு. 20.69 இருக்கு. கூட்டியிருக்காங்க. டிஐடியுமே கூட்டியிருக்காங்க. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. பப்ளிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. இதோடைய வெப்சைட்ல போய் நம்ம பார்க்கலாம். இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்தியா இஎம்எஸ் ரேங்கிங்கில ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. குளோபல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 13வது இடத்துல இருக்காங்க. ஆப்பரேட்டிங் ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா, $4.2 பில்லியன் இருக்கு. 24 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு. 6 வந்து ஆர்&டி சென்டர்ஸ் இருக்கு. 100 பிளஸ் மேல் குளோபல் பிராண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. நல்ல ஒரு அருமையான பெரிய கம்பெனி தான். சாதாரண கம்பெனி சொல்ல முடியாது. இங்க பாருங்க அவங்களுடைய லேப்டாப்பு, லைட்டிங்கு, அதுக்கப்புறம் நம்ம ஹெட்ஃபோனு அந்த மாரி உள்ளது. அதுக்கப்புறம் டிஸ்ப்ளே, டெலிகாம் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, மொபைல் ஃபோன்ஸ்ல இருக்காங்க, வாஷிங் மிஷின்ல இருக்காங்க. எல்லாருமே ஒரு அருமையான ஒரு கம்பெனி சொல்லலாம் அந்த கம்பெனி. இதோடைய சார்ட்ட நம்ம பார்க்கலாம். எப்படி இருக்கு இதோட சார்ட்டு? ரீசென்ட்டா எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வியூல பார்க்கலாம். ஆனா ஸ்டாக் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஹைல தான் இருக்கு. ட்ரேடிங் வியூல எடுத்து வச்சிருக்கேன். இந்த இதெல்லாம் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். பிவோட் டேப்லாம் அப்போதைக்கு வேண்டாம். இத பார்த்தா தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, 20 டேஸ் இது மூவிங் ஆவரேஜும், இல்ல 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ், 200 மூவிங் ஆவரேஜ் தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 200 மூவிங்ஸ் கீழ தான் ட்ரேட் ஆகுது. நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, 200 மூவிங் ஆவரேஜ் கீழ ட்ரேட் ஆனா ஸ்டாக் ரொம்ப வீக் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்த்தா நல்ல வேல்யூவேஷன் இருக்கு. நல்லா டவுன்ல வந்தா மட்டும் தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு எந்த ரேஞ்சுன்னு சொல்லணும்னா, இந்த ஒரு ஏரியா இருக்கு பார்த்தீங்களா? கன்சல்டேஷன் ஏரியா. இந்த ஏரியால வந்துச்சுன்னா, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ஆனா எல்லாராலயும் இந்த ஸ்டாக் வாங்க முடியுமான்னா, முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, 13,000 17,000 சாதாரண ஒரு இன்வெஸ்டர் 1 மாசத்துக்கு 10,000 தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அவங்க போய் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. நல்ல ஒரு 1 மாசத்துக்கு ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்றவங்க பல்க்கா வேணா இதில இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு அருமையான கம்பெனி சொல்லலாம் அந்த கம்பெனி. கம்பெனில எந்த மாற்றம் கிடையாது. ஆனா வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைல தான் இருக்கு. கரெக்ஷன் வரணும். கரெக்ஷன் வந்தா மட்டும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கம்பெனி அருமையான கம்பெனி. அடுத்தது நம்ம பார்க்க போற 2வது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர்ல தான் இருக்காங்க. ஓஇஎம். இதுவும் பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபண்டமெண்டல் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 15,000 கோடி ஒரு மார்க்கெட் கேபிட்டல் உள்ளது. அதுக்கப்புறம் ஸ்டாக் இப்பி பாருங்க. அதுவும் 64 இதுவும் 62 2மே சேமா தான் இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓயும் நல்லா இருக்கு. 10க்கு மேல இருக்கு. இதில 15க்கு மேல இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1 தான் இருக்கு. அதுக்கப்புறம் புரமோட்டர் ஹோல்டிங் 43, 50க்குள்ள இருந்தா நல்லது. புரமோட்டர் ஹோல்டிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, 590 கோடி இருக்கு. இதுக்கு முன்னாடி 399 கோடி இருக்கு. கடன் வந்து டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 0.20 தான். நம்ம எதிர்பார்த்த விட கம்மியா தான் இருக்கு. பேக் ரேஷியோ பார்க்கும்போது அண்டர் வேல்யூ தான் இந்த ஸ்டாக் இருக்கு. ஆமா. ஆனா பி வந்து பார்த்தீங்கன்னா, ஹையா இருக்கு. இதோடைய பிசினஸ நம்ம பார்ப்போம். இதில பாருங்க, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ரூம் ஏசி கண்டிஷன் அப்படி அந்த இதில இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, 2ண்ட் லார்ஜஸ்ட் பிளேயர் இந்த இந்த ஓஎம் பிராண்ட்ல வந்து இவங்க 2வது லார்ஜஸ்ட் பிளேயரா இருக்காங்க. இந்த கம்பெனி. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினு, அப்புறம் ஏர் கூலரு, அப்புறம் பிளாஸ்டிக் மோல்டிங் அந்த மாரி இருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் டூல் மேனுஃபேக்சரிங். இந்த ஏரியாலுமே இந்த ஸ்டாக் இருக்கு. இந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. கிளையன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸு, கேரியர், ஜாக்வார், வேர்ல்பூல், கோத்ரேஜ் இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஏசிலாம் வருது பார்த்தீங்களா? டிவிலாம் வந்து இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஆனா பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பிராண்ட் நேம் போட்டுக்குறாங்க எல்ஜி. இந்த மாரிக்கு எல்லாமே எல்லாமே ஒரு அருமையான ஒரு கிளையன்ட் தான். வோல்டாஸு, ஓரியன்ட் எலக்ட்ரிக், ப்ளூ ஸ்டார், குரோமா, கிராம்ப்டன் எல்லாமே நல்ல ஒரு அருமையான ஒரு கிளையன்ட் தான் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 11 இடத்துல இருக்கு. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எங்கெங்க இருக்குன்னு பார்த்துக்கங்க. உத்தரப்பிரதேஷ் எல்லாத்தையும் உத்தராகண்ட் எல்லாமே இருக்கு. மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி பாருங்க. இன்டோர் ஏசி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, 2,50,000 யூனிட் பெர் மந்த்துக்கு இது பண்றாங்க. அவுட்டோர் ஏசி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, 2,00,000க்கு மேல. விண்டோ ஏசி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, 25,000 வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா, 1,15,000 பெர் மந்த். இது எல்லாமே மந்த்துக்கு தான் இவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேப்பக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2024 இது பண்ணியிருக்காங்க. 227 கோடி கேப்பக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி புதுசா ஒரு ஃபெசிலிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. பிஎல்இ ஸ்கீம்லயும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிய வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கியிருக்காங்க. அம்ஸ்ட்ராங் பிராண்ட் சொல்லி ஒரு 45 கோடிக்கு. இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு வந்து பாசிட்டிவ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கோடைய ரிசல்ட் பாருங்க. 355 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, 665 ஸ்டாக் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு பாருங்க. இங்க பாருங்க 550, 1000, 1300 அதுக்கப்புறம் பாருங்க டவுன் ஆயிருது. அதுக்கப்புறம் 1900 போய் 1500 போய் இந்த லாஸ்ட் குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் ரொம்ப டவுனு. அதுக்கு வந்து என்ன கம்பெனி சொன்னாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா,
அந்த மழையெல்லாம் வந்து அதிகமா பெஞ்சனால ஏசி வந்து சேல்ஸ் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட்டா இருக்கு. எங்களுடைய சேல்ஸ்லயும், எங்களுடைய ப்ராஃபிட்லயும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கம்பெனி. இங்க வந்து பாருங்க ரொம்ப கம்மியா இருக்கு. 2,00,00,000 ஆயிருச்சு. அதுக்கு முன்னாடிலாம் பாருங்க இந்த மாரி பண்ணதே இல்ல அவங்க. 7,00,00,000லேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் ஆகி, திடீர்னு சடன்லியா ஒரு 2,00,00,000 ஆகும்போது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் சைட்ல இருக்கு. ஆமா. அடுத்தது இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் ஒரு 50,00,00,000, 100,00,00,000க்கு மேல இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சுன்னா, ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணும். எப்போதுமே ஒரு ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா, அதுக்கு ரீசன் இருக்கும். அத நம்ம தெரிஞ்சுக்கணும். அத தெரிஞ்சுக்காம போய் நம்ம ஸ்டாக்ல போய் மாட்டிக்க கூடாது. அதனால சொல்ல வரேன். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. பொறுமையா இருந்து நல்ல ரிசல்ட் அடுத்த ரிசல்ட்ட பார்த்துட்டோட நம்ம என்ட்ரி ஆகலாம் இருந்தா என்ட்ரி ஆகலாம். வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க 2 ஸ்டாக்கையும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஈரானியர் பார்க்கும்போது 288லேருந்து பாருங்க 255 டவுன் ஆயிருச்சு பாருங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட்ங்க பாருங்க. 12 லாஸ் மேக்கிங் பண்ணிட்டு, அப்புறம் 12, 37, 77, 135, 288 அதுக்கப்புறம் டக்குனு 255 ஆயிருச்சு. இதுதான் முக்கியமான காரணம். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்ல இருக்கிறதுக்கு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம அக்குமுலேஷன்ங்கிறத பண்ணலாம். நம்ம அட்வைசர் கேட்டுட்டு, எனக்கு நம்மளும் கொஞ்சம் டீப் அனலைஸ் பண்ணிட்டு, நம்ம அக்குமுலேஷன் பண்றத பண்ணலாம். கடன் வந்து பார்த்தீங்கன்னா, 5,200,00,00,000 ஆனா ரிசர்வ்ல பாருங்க 280 சாரி 2,874,00,00,000 இருக்கு ரிசர்வ்ல. நல்ல ஒரு அருமையானது. இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, 225,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் ரிசீவபிள் அப்படிங்கும்போது கேஷ் ஈக்வலன்ட் பார்த்தீங்கன்னா 630,00,00,000 கேஷ் ட்ரேட் ரிசீவபிள் வந்து பார்த்தீங்கன்னா 980லேருந்து 613 குறைஞ்சிருக்கு. அது ஒரு பாசிட்டிவ் நியூஸு. அதுக்கப்புறம் நெட் கேஷ் ஃப்ளோ ப்ளஸ்ல தான் இருக்கு. அது ஒரு பாசிட்டிவ். டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 74லேருந்து 73 குறைஞ்சிருக்கு. நல்ல விஷயம். கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 67, 57 மறுபடியும் 68 இருக்கு. ரொம்ப ஹை டேஸ்ல ஒரு நார்மலான உள்ளது தான். புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 49லேருந்து பார்த்தீங்கன்னா 43. அதுக்கப்புறம் 43, 60 கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க புரமோட்டர் ஹோல்டிங்கு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் கம்மி பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட கூட்டியிருக்கு. பார்த்தீங்களா? எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா புரமோட்டரும் நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐயும் நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் தான் வந்து வாங்குறாங்க. அப்ப நம்ம வந்து கொஞ்சம் யோசனை பண்ணணும். இந்த மார்க்கெட் ஸ்டாக்ல எதுக்கு எஃப்ஐ விக்கிறான்னா, சேல்ஸ் சரியில்ல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ விக்கிறாங்க. ஆனா வந்து நம்ம பப்ளிக் என்ன பண்றோம், அத போய் வாங்குறோம். நம்மளும் பொறுமையா இருந்து அடுத்த ரிசல்ட் நல்லா வருதான்னு பார்த்துட்டு பொறுமையா வாங்குறது நல்லது இந்த ஸ்டாக்ல. இதோடைய வெப்சைட்ட பார்க்கலாம். இங்க பாருங்க. ஏர் கண்டிஷனர், வாஷிங் மிஷினு, எல்இடி டெலிவிஷன், ஏர் கூலர் இந்த மாரிக்க எல்லா இதுலயும் இவங்க இருக்காங்க. ஒரு நல்ல கம்பெனி தான். இஎம்எஸ்ல வந்து ஒரு நார்மலான கம்பெனி. இவங்களுக்கு பிஎல் ஸ்கீமும் கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல இவங்க நெறைய நியூ ப்ராடக்ட் ஆட் பண்ணாங்கன்னா, வேல்யூ ப்ராடக்ட் ஆட் பண்ணாங்கன்னா, மேலும் மேலும் குரோ ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்த ரிசல்ட் வந்து எப்படி இருக்கு? நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையா இந்த மார்க்கெட் ஸ்டாக்லலாம் நம்ம என்டர் ஆகுறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோல 2 ஸ்டாக்குமே பார்த்துருக்கோம். நீங்க ஓன் அனலைசிஸ் பண்ணுங்க. இதுல பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு எஜுகேஷனுக்காண்டி தான். 2யும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த செக்டார்ல உள்ள எல்லா ஸ்டாக்குமே நார்மலா வேரியேஷன் கையில தான் இருக்கும். ரிசல்ட் சரியில்ல. ஆனா டெக்ஸான்ல நல்ல அருமையான ரிசல்ட்டு. ஆனா வேல்யூவேஷன் ஹைல இருக்கு. ஒரு 13,000 குடுத்து நம்மளால ஒரு ஸ்டாக் வாங்க முடியுமாங்கிறது அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் ஓரளவுக்கு பரவால்ல. நம்ம வாங்குற மாரிக்கு இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் சரியில்ல. அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த ரிசல்ட் ஜனவரில வரும்போது எப்படி இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்துட்டு பொறுமையா என்டர் ஆகலாம். ஒரு நல்ல கம்பெனி. இதில டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க. நான் என்னோட நாலேட்ஜா ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க இத வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கங்க. நீங்க வாங்குறதா இருந்தாலும், விக்கிறதா இருந்தாலும் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னொரு அருமையான வீடியோல சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே!